உனக்கு என்ன? நீ போய் உங்க அப்பனை போய் கேளு. நீ நான் கேள்வி கேட்டுக்கிற. சிஎம் மட்டும் நீ உட்காந்து எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். நான் எதுவும் ஃபுல்லா நடிச்சுட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க உண்மையை பேச மாட்டீங்க டாடி. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 செக்மெண்டா பார்க்க போறோம். அதாவது ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா தற்போது உள்ள எம்எல்ஏக்களின் உருட்டுகளும் நாடகங்களும் பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு காக்க வேண்டியது நம்ம ஜோசப் விஜயுடைய கடமை இல்லையா, நம்ம சிஎம் உடைய முதல் கண் கடமை இல்லையா? ஸோ அதை பத்தியும் சரி, இந்த எம்எல்ஏக்களின் உருட்டுகளும் சரி, தற்கூரிகளின் உருட்டுகள் மேல் உருட்டுகளும் சரி, எல்லாமே தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவது நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நமக்கெல்லாம் பிடித்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து அப்படியே அவருடைய அடுக்கு மொழிகளில் விஜயை கவர்ந்து நம்மளையும் கவர்ந்து அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு எம்எல்ஏ ஆகி இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நம்முடைய ராஜ்மோகன் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளருங்க. அதாவது அவர் அந்த கஷ்டத்தில் பேசும்போது கண் கலங்கிடுச்சு எனக்கு. அதாவது சொல்றாப்புல, தர்மத்தாயின் தவ புதல்ன்றது எனக்கு ஒரு ஃபோன் வருது. சரி நம்ம ஜெயிச்சிட்டோமே, ஏதாவது பரிசு பேனாக்கி நான் கொடுப்பான்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் கார் வருது. சரி எம்எல்ஏ சீட்டு, எம்எல்ஏக்கு அசம்பிளிக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தாக்கா அவங்க விவத்த அமைச்சர்னு சொல்கிறாங்க. என்னங்க அது? நான் போன வாரம் எங்கள் அம்மாவுக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கு எப்படி காசு ரெடி பண்ணுறதுன்னு காத்திருந்தேன். என்ன அமைச்சர் ஆகிட்டாருங்க. கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க பேசுறாப்புல. இது பாருங்க, என்னுடைய தர்மத்தாயின் தவ புதல்வர் என்னுடைய தலைவர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில பாக்குறேன், கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது. பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. சரி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். ஐயோப்பா, நாடகம் நடிக்கீங்களா? டே தயவு செய்து சொல்றேன், நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா விட்டுருங்கண்ணா. தயவு செய்து இந்த மாதிரி நடிச்சு கொள்ளாதீங்கண்ணா. தயவு செய்து இது நடிக்கிறதுனால என்ன பயன் உங்களுக்கு? எதுக்கு போய் பேசிட்டுறீங்க? அப்படி வீட்டில் தெளிவாக போட்டுக்குது 3 கோடி ரூபாய் நான் சொத்து இருக்குன்னு. இப்போ ரீல்ஸ் வேற போடுறா. ரீல்ஸ் பாருங்க, ரீல்ஸ் பாருங்க. புது வீடு வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட், அதாவது பாருங்க ஃபால் சீலிங்லாம் பிரமாதம் பண்ணிடுறாங்க பாருங்க. அது பாருங்க. வாங்க வாங்க வாங்க, வலது கால் எடுத்து அப்படியே உள்ள வாங்க. பகத்சிங் இல்லத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல மேலதான் பார்ப்பாங்க. கொஞ்சம் மேல பாருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு உண்மையிலே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபால் சீலிங் நாங்க முதல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இந்த அபார்ட்மெண்ட்லயே பெஸ்ட் ஃபால் சீலிங் இதுதான் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மத்த நேரம் அதாவது இங்க வீட்டு வாசல தாண்டி போறவங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு போவாங்க. அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அழகா இருக்கு அப்படின்ட்டு. இது ஏழை மகனாங்க, ஏழை மகன் பாருங்க எந்த அளவுக்கு ரெடி பண்ணி, ஒரு வீடு ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காப்புல. இவருக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அதாவது விஜய் அவர்கள் பாப்பாப்புல கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தேர்ந்தெடுப்பாப்புல. எப்படி? அது கஷ்டப்படுறவங்கள நடிக்கிறவங்களுக்கு, நல்லா ஆக்டிங் பண்றவங்களுக்கு தான் ஒரு சீல் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள மாத்தி போட்டி போட்டு நடித்திருக்காங்க. சரி, இவனுக்கு ஏழை மகன் சொல்ற, இதனால என்ன பிரயோஜனம்? என்ன சொல்ல வர? இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர? நீ புரியல. அப்படி வீட்டில் பக்காவே புஷ்டி எழுதி கொடுத்துறீங்க ஒரு சொத்துக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஏகப்பட்ட ரீல்ஸு, இந்த கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரீல்ஸ்லாம் போட்டுக்கிறீங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியல. இதில் வேற சமூக வலைத்தளத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது தான், எப்படி எதில் காசு போடணும், அது சமூக வலைத்தளம் மூலியமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சேன் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறீங்களே. இதுதான் போன 28 நாள்ல நான் சோசியல் மீடியால சம்பாதித்த கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம். சோசியல் மீடியால எவ்வளவு வேகமா பணம் சம்பாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதுல நான் செய்ய போற மிக முக்கியமான முதல் செலவு என்ன தெரியுமா? கேமராவா? இல்லைங்க. நான் செய்யும் முதல் செலவே சேமிப்பு தாங்க. எந்த வருமானமாக இருந்தாலும் அதுல நீங்க செய்ய வேண்டிய முதல் செலவு சேமிப்பு போக மிச்சம் இருக்கிற காசை வச்சுதான் நீங்க செலவே செய்யணும். எப்படி? அதெல்லாம் எப்படி? காசு இல்லையா உங்ககிட்ட? இது நடிப்பு. ஏங்க நடிப்பு? அதாவது இந்த டிவிகே பார்ட்டி ஃபுல்லா நடிச்சுன்னே இருக்கீங்க. ஒருத்தவங்க உண்மையை பேச மாட்டீங்கடா. டே எப்பா இவனை விட்டுருங்க. இன்னொருத்தர் பாருங்க, இவர் கோயம்புத்தூர்காரராப்புல.
இவர் அப்பா இவர் சொல்கிறார், நான்லாம் சாதாரண ஆளுங்க, இங்கே பாருங்க நான் வந்து டீ கடைக்காரத்தில் வேலை செஞ்சேன், எங்கள் அப்பா டீ கடைக்காரர் வச்சுருக்காரு, என்ன போயிட்டு எங்கள் அண்ணா வந்து தூக்கிட்டு வந்து ஒரு எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க, என்கிட்ட என்ன பைசாவும் கிடையாது, கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்தவன் நான். அப்பா இப்படி இங்கே பாருங்கள், இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். விக்னேஷ்ங்கிறவன் பெரிய பணக்கார வீட்டு பையனோ அல்லது பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பமோ, எங்க தாத்தா வந்து மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருலாம் இல்ல. விக்னேஷ்ங்கிற ஒரு சாதாரண டீ கடைக்காரோட பையன். அந்த கடையில எங்க அம்மா வேலை செஞ்ச அந்த ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, இது வரலாறு ஏதோ சொல்ல வருது, இந்த காலம் இந்த மண்ணுக்கு ஏதோ சொல்ல வருது. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பாத்தீங்களா, இவரு சொத்து மதிப்பும் பார்த்தா இவரு 3 கோடி ரூபாய்க்கு மேல. பாருங்க எந்த அளவுக்கு, அதாவது மக்களை வந்து தசமாட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள்லாம் எவனும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பைசா இருக்குது, எல்லாருமே வந்து ஒரு செட்டில் ஆனவங்க தான். ஆனால் நம்ம முன்னாடி வந்து நடிச்சு ஏமாத்துறாங்க. பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் அடுத்த 3 வருஷம் இவங்க வீட்டை போய் பாருங்க, ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டை போய் பாருங்க, இல்லை அவங்க என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிச்சு நீங்கள் பாருங்க. தமிழ்நாடு வளர்ச்சி அடைதோ இல்லையோ, அவங்க வீட்டில் அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வளர்ச்சி அடைவானுங்க. இதுதான் உண்மை. சுற்றி இருக்கிற மீன்ஸ் பொதுமக்கள் இல்லை, அவங்க சொந்தக்காரங்க, மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லா வீடையும் செக் பண்ணுங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதான் வளர்ச்சி இது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு உருட்டுகள் உருட்டி மக்களை திசை மாத்துறாங்க. இதுவும் மக்கள் நம்பி, ஐயோ பார்த்தீங்களா விஜய் தம்பி பாத்தியா பாரு, இதுதான் கஷ்டப்படுறவங்க தான் வந்து சீட்டு கொடுப்பாப்பில்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு. இதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பொதுமக்களை ஏமாற்றி ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு, இவனுங்கெல்லாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்னொருத்தர், அதாவது சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ, அவர் இன்னும் சினிமா விட்டு வெளியே வரல போல. டெக் மகேந்திரான்ற கம்பெனி சோழிங்கநல்லூர் சைடில் இருக்கிற கம்பெனி தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் தெரியல. அதை வந்து விசிட் பண்ணுறதுக்கு இவர் ரீல்ஸ் போட்டுக்கிறார். அது என்ன மியூசிக்கோட போட்டுக்கிறாரு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு, அதாவது பாருங்க அந்த போறாராம், ஆய்வு பண்றாராம், அதுக்கு வந்து அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் டன் 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 டன். என்ன ஒன்றும் புரியலையாது. இது போட்டு சமூக வலைத்தளத்தில் விமர்சனங்கள் வந்த உடனே அங்கேருந்து தூக்கிட்டாப்புல பேச்சில் இருந்து. ஆனால் நம்ம ஆளுங்க தெரியல, டக்குன்னு டவுன்லோட் பண்ணிருவானுங்க. இவங்கள தான் சோழிங்கநல்லூர் மக்கள் வந்து அரவிந்த் ரமேஷை தோற்கடித்து விட்டு இவரை வந்து இவர் ஈசிஆர் சரவணன்றது மதர் தெரேசா மாரி இவங்கெல்லாம் வேலை செஞ்சவனுங்க, அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, சாதாரண ஆள்லாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து இவங்களை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிறீங்க. சோழிங்கநல்லூர் மக்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்னடா இத்தனை பேரை பற்றி பேசுகிறீங்க, நம்மளுடைய அமைச்சர் கீர்த்தனா பற்றி பேசாமல் விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சூப்பரான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிவகாசியை சார்ந்த அவங்களுக்கே எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையா. இது வரைக்கும் சிவகாசியில் எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா கடைசி 5 வருஷம் திறக்கவே இல்லை. நாங்க தான் இன்னைக்கு அதை திறந்து கிளீன் பண்ணி ரெடியா பண்ணி மக்களுக்காக 24 மணி நேரம் சேவை செய்யணும் நாங்க வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியலையா. நேத்தா என்ன பண்ண தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தாங்களாம். சிவகாசி மக்களே, இவங்க தான் உங்களுடைய எம்எல்ஏ, நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, சூப்பரான கேண்டிடேட் நீங்கள் தேர்ந்து வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஏம்மா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கம்யூனிஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, முன்னாடி சிவகாசி எம்எல்ஏ அவங்க தான் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. விஓ ஆஃபீஸ் எங்கே சொல்லுவாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சிவகாசி மக்கள் சூப்பர். எந்த இது வச்சு இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு தெரில. ஆனால் பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேஸஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்க தான் வந்து உங்களுக்காக வந்து சிவகாசி மக்களுக்கு பாடுபட போகிறாங்க. இத்தனைக்கு இவங்க அமைச்சர் வர வாழ்த்துக்கள். வேற மாதிரி, அதாவது சூப்பரான கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இப்படியே இருங்க.
இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய பாட்டி அம்மா தாய் கழி ஃபேமஸ் ஆனாங்க பாருங்க, ஒயின் ஷாப் அம்மா, அந்த அம்மா வந்து இப்போ வந்து நேற்று ஒரே வீடியோவில் ஃபேமஸ் ஆனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி டிவிக்கே உள்ளவர்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அங்கே பாருங்க, ஒரே ஸ்கூல் ஓனராக இருந்து இப்போ யூடியூப் சேனல் ஓனராக ஆகிட்டாங்க. பாருங்க, அது மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஒருவேளை சாவர்கார் பரம்பரையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் அப்படி தான் இருக்கு. அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துருங்க. நேற்று நான் போட்ட வீடியோ வைரல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டேன். எனக்கு வைரல் ஆகணும் அப்படி பண்ணலாம் ஐடியாவே ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி முன்ன ஃப்ரெண்டில் போட்டு கொடுக்குறேன். என்ன விஷயம்னா, நேற்று நான் ஈவினிங் காரில் போகும்போது அந்த ஒயின் ஷாப் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் சரின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி அப்படி பார்த்து லாக் பண்ணிருந்து யாருமே உள்ள காணோம். உள்ள 2 பேர், உள்ளுக்கு ஏதோ 2 பேர் இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு வயசானவர் வந்தார். என்னென்ன ஓடிட்டீங்களா அப்படின்னா, ஆமாம்மா அப்படின்னாரு. சரின்னு ஓடி வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு. அது என்னமோ திறந்துருக்காங்க, திறக்கல, நான் வந்து டிவிக்கு ஆளு, ஓகே டிவிக்கு ஆளாவே இருந்துட்டு போறேன், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இப்படி போயிட்டு இருக்கு. அதாவது யூடியூபர்ஸை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. யாருன்னா டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அரசு திணறுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். திணறுனால என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சரி, இந்த மே 15 கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நம்ம கொடுத்துடலாம், கொடுத்துட்டா வந்து பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முதல் தடவை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டாச்சு. இப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க, 2500 ரூபாய் எத்தனை பேர் கொடுக்கலாம், என்ன ஏது எப்படி சமாளிக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சார் இவ்வளோ சமாளிக்கிறீங்க, நீங்க இது தெரிஞ்சு சொல்லிக்கிறோம். 2500 ரூபாய் கொடுக்கறது வந்து கடினமான விஷயம் இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் போய் சேரல, அதில் பிரச்சனைகள் உருவாயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தெருவாக உள்ள இருக்கிற லேடிஸு பாட்டி கீட்டி எல்லாமே பிடிச்சி அவங்க கிட்ட போய் நம்ம விர்ச்சுவல் வாரிசு உட்காந்து நீங்கள் வந்து திட்டுங்க, எங்களுக்கு வானான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டி கிட்ட பிடிச்சி அந்த பாட்டி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக திட்டுது பாருங்க, சொல்லித்தர மாதிரி எப்படி பக்காவாக பேசுது பாருங்களேன். அரசாங்கம் வந்து 3 மாசம் ஆளு 1 மாசம் ஆகலையே, அந்நேரத்துக்கு 1000 ரூபாய் போடுன்னு எதிர் சீட்ல உட்காந்து விஜய் ஏண்டா நீ கொச்சல் பண்ணிக்கிற, நீ ஒப்பனுக்கு சொல்றதானே அந்த அறிவே அல்ல, ஒப்பனுக்கு சொல்றதானே இன்னைக்கு மட்டும் வந்து உக்காந்துக்கிற எதிர் சீட்ல. எங்கடா கடை வாங்குறது, நீ வச்சுட்டு போய்க்கிறடா 10 கோடி 10 லட்சம் கோடிய கடை வச்சு. பாத்தீங்களா, அந்த பாட்டி சொல்லுது, உனக்கு என்ன, நீ போய் உங்க அப்பனை போய் கேளு, நீ நான் கேள்வி கேட்டுக்கிற, நான் விஜய் தம்பி என்ன பண்ண, நீங்க 3 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க அவனே சொல்றான், நீ உங்க அப்பனை போய் கேள்வி சொல்லிட்டு பக்கத்துல சொல்றான். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, பக்கவா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பார்த்துங்க நீங்கள். அதாவது இப்போ இவங்க எப்படின்னா, விஜய் நான் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அதாவது எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ சிஎம் மட்டும் நீங்கள் உட்காந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நான் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், அப்படி இப்படி பண்ணி விடுங்க, அப்புறம் இப்படி காட்டுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷனை அப்படி பண்ணுங்க, இப்படியே பண்ணின்னு உட்காந்துட்டு அதை பார்த்தாலே போதும், எங்கள் மன திருப்தி ஆகிடும். அதில் போதும், நாங்கள் வாழ்க்கை செத்து போயிடும், நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த மாதிரி நிலைமை என்னன்னா, இப்போ இவனுங்களே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சில இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, இது வந்து தங்கம் தென்னரசு அவர்களே சொல்லிட்டா போல பிப்ரவரி மாதம் சொல்லிட்டாருல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் நான் வந்து ஒரு சின்ன ஒரு திருப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கஜானால காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிட் ஒன்று போட்டாப்புல. இப்போ பாருங்க, இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்க, கடனில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்டல் பசங்க ஒருத்த வந்து என்ன பண்ணியிருக்கான், 1.5 லட்ச ரூபாய் தூக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்கான், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஃபண்டில் வந்து கொடுத்துருக்கான், நீங்கள் கடனை வந்து நான் இது பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காப்புல கடன் அடைக்கிறதுக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சமுதாயத்திற்கு நீங்கள் அங்கே செலவு பண்ண வேணாம், கவர்மெண்ட் செலவு பண்ண, நாங்கள் பணம் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு டாக்ஸ் கட்டுறது, இந்த டாக்ஸ் பணம் எங்கே போகுதுன்றது இவங்களுக்கு தெரியாது. நான் வந்து இப்போ விஜய் அண்ணனுக்காக நான் என்ன வேணா பண்ணேன், என்கிட்ட காசு இல்லையா, கிட்னியை கீழ்ச்சி குத்துருவேன், நெஞ்ச பொழந்து குத்துருவேன் அப்படின்ற ஒரு மனிதர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம புரிதுங்களா உங்களுக்கு எப்பாற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுறானுங்க, தன்னுடைய சொந்த காசை ஃபண்டாக கொடுக்குறானுங்க. இப்போ விஜய் என்ன பண்ணோம், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர்கிட்ட வந்து இந்த அமௌண்ட் கொடுத்தானா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், கவர்மெண்ட் ரிலாக்ஸன் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா போல, அந்த மாதிரி இருக்குது. இவரோட மனநிலை எப்படின்னா, விஜய் எதுவும் பண்ண வேணாம், இப்போ ரோடு கீடு எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்களேன், நாங்களே வந்து ரோடு சரி பண்ணிக்கிறோம், கலெக்ஷன் பண்ணி ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் பண்ண வேணாம். மழை காலத்தில் கூட மழை தண்ணி வச்சுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், மொட்டை மாடியில் ஏறிடும், இல்லை மலை மேலே போயிடுறோம், இமாலயா மவுண்டனுக்கு பற்றியில் அங்கே ஏறிடும், இல்லை பரங்கி மலை இருக்குது பாருங்க, அங்கே போய் உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோண்ணா, நீங்கள் ஒன்றா பண்ணுங்கள், அப்படி சிரிச்சின்னு உட்காந்து அது மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, வேற எதுவும் பண்ண, அப்படியே உட்காருங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காருங்க,
காமா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எதுவும் வேணாம், நீங்கள் சிஎம்மாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேணாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் கேட்பாங்க, அப்போ வந்து உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க, எதை பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்ன வேணா, இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிறைய பிரிட்ஜஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரி கட்டியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் கட்டியிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின்லாம் நிறைய கட்டி வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் மட்டும் பண்ணுறீங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க, வேறு எதுவுமே நீங்கள் கை கால் வலிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ண, கத்திரிக்கோள் எடுத்துன்னு போயிட்டு கட் பண்ணுங்க. இப்போ டிஎம்கே பீரியட்ல பண்ணாங்க பதிலாக கட் பண்ணிக்கங்க, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் வந்து சமுதாய நிலக்கடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய முனிசிபாலிட்டி ஆஃபீஸு, கார்பரேஷன்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்து இன்னும் திறந்து வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிக்கல் போடாமல் வச்சிட்டாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜோசப் விஜய் நம்ம பேரை போட்டுடலாம், நம்ம பேரை போட்டு பண்ணிடலாம. டிஎம்கே பாருங்க ஒரு அசால்ட்டா வந்து அவங்க தான் ஆட்சி வர போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கல் நாட்டாம போயிட்டானுங்க, செம சான்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரை போட்டு எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கலாம், நம்ம தான் பண்ணதுன்னு பண்ணிக்கலாம். எப்படியானா இது இந்த மாதிரி தான் இவரோட மனநிலை இப்படி தான் இருக்கு. இப்படி கண்டிப்பாக இப்போ நான் சொன்னேன்ல, இதை கண்டிப்பாக பண்ணுவானுங்க பாருங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க பொதுமக்களே, ஆஹா அண்ணன் தான் பண்ணாரு, விஜய் அண்ணன் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நரேட்டிவ் செட் பண்ணி இன்னும் வந்து மண்டையை குழப்பி விஜய் அவர்களை வந்து ஆட்சியில் அமர வச்சு இந்த ஆட்சி தொடர வைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. நோ நத்திங் ஐ நீடு, ஒன்லி விஜயனா சிஎம் சிட்டிங்கு அண்ட் கோயிங் டு ஹோம் கம்மிங்கு, அவ்வளோதான். இப்போ ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அதுக்காக தான் வெயிட்டிங்க, அது பார்த்தா போதும், நான் செத்துருவேன். இப்படியான மக்கள் இருக்கும் வகையில் நாம என்ன பண்ணணும், நாம வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காம நம்ம வந்து என்னெல்லாம் கலாய்க்கிறோமோ அதில் வந்து ஒரிஜினலாக பண்ணிட்டு போயிடுவானுங்க. செம்மல சூப்பர்ல வேற மாதிரி. இதுதான் வந்து டிவிக்கு ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அதே போல பார்த்தா இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள வரும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு உண்மை இல்லையா, இது தடுக்கணும் இல்லையா. ஏன்னா இப்போ திமுக ஆட்சி கவுத்த எப்படி கவுத்தாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் கேள்விங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் இது பண்ணிடுறானுங்கன்றானுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 41 வயசு ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, கத்தியை காட்டி மிரட்டி, அது பார்த்துருப்பீங்க. அதே போக பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போடுறேன் பாருங்க, இந்த 7 நாட்களில் நடந்த கொள்ளைகள் எல்லாமே லிஸ்ட்டு போடுறேன்றது நீங்கள் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் என்ன பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட வீடு புகுந்து 100 சவரனை கொள்ளடிச்சிருக்கானுங்க, 100 சவரனை கொள்ளடிச்சிருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எட்வின் சொல்லி திருவெற்றியூர், அதாவது ஆர்கே நகர் தொகுதி நினைக்கிறேன், அவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கஞ்சா விவசாயம் பண்ணுறாப்புல. எங்கள் மொட்டை மாடியில் இயற்கை விவசாயம் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவர் மொட்டை மாடியில் ஒரு விவசாயம் கஞ்சா செடி விவசாயம் பண்ணியிருக்காப்புல. பக்கத்தில் டிவிகே கொடி ஃப்ளாக் இருக்குது, இங்கே டிவிகே கொடி ஃப்ளாகு, இங்கே கஞ்சா செடி, இங்கே டிவிகே கொடி ஃப்ளாகு, இங்கே கஞ்சா செடி. எப்படி சூப்பராக இவங்க தான் வந்து கஞ்சாவை வந்து ஒழிக்கிறவங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொன்னேன்னு வச்சிங்களேன், நம்ம தப்பானலாம் இருப்பாங்க. இப்போது நம்ம வந்து கொள்ளை எல்லாமே நடக்குது சரிங்களா. இப்போ வந்து நான் சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், இப்போ கம்முன்னு இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இதோ திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னு தைய குதிப்பானுங்க. நான் மீண்டும் எழுத்து வருகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் என்ன தான் வந்து சட்டம், இப்போது நான் கொலை பண்ணுறேன், இப்போ திடீர்னு பேசுகிறேன், ஒருத்தனை போயிட்டு குத்திடுறேன், என்னை குத்துறேன்னா எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுறேன்னா அது அரசு மேலே தப்பா என் மேலே தப்பா. இந்த விஷயத்த இவங்க புரிஞ்சது வரைக்கும் நான் தினமும் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அனைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் எடுத்து சொல்லி பேசிட்டே இருப்பேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. என்னைக்கு இவனுங்க வந்து புரிஞ்சுக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம்ன்றது, தனி மனித கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும். எந்த ஆட்சியும் குறை சொல்ல முடியாது. காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை செய்து, அதாவது தப்பு பண்றவனை பிடிச்சி அவன் தண்டனை கொடுக்குது, இதுன்றது ஏத்துக்கினா மட்டும்தான் குறை சொல்லாம இருப்பானுங்க. இப்போ இவங்க நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் என்ன பண்றோம்னா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். இவங்க சொல்லுவானுங்க, இல்ல காவல்துறை வந்து தண்டனை கைது பண்ணிச்சே, எப்படி வந்து நீங்க வந்து திருப்பி தவறா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எதாவது பேசுவானுங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், இதே மாதிரி தானே திமுக ஆட்சியில் இருந்துச்சு, அப்ப அதே மாதிரி தானே போலீஸ் பிடிச்சாங்க, அதுக்கு அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இது கண்டிப்பா கேட்கணும், இது உண்மை. இது இத்தனை நாளா வந்து தொடர்ந்து தினமும் வரக்கூடிய அனைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பேசி நான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னைக்கு ஒழுங்க அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம்.